தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும் என குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பழையாற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. காளிகேசம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் அதிகரித்துள்ளதால் ஆற்றை கடக்க மாவட்ட வனத்துறை தடை விதித்துள்ளது. மழையால் தோவாளை, கல்குளம், விளவங்கோடு, திருவட்டாறு, கிள்ளியூர் வட்டங்களில் சேதமடைந்த 33 வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. இதர சேதம் குறித்து மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து வருகிறது. கனமழையால் அம்மாவட்டத்தில் ரப்பர் பால் வெட்டும் பணியும் நிறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கு சொந்தமான ரப்பர் தோட்டத்திலும் தனியாருக்கு சொந்தமான ரப்பர் தோட்டத்திலும் பால் வடிப்பு தொழிலானது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பால் வடித்தல் தொழில் செய்கின்ற தொழிலாளர்கள் பெரும் சிரமம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சம்பளம் கிடைக்காது. எனவே அரசாங்கம் இந்த பால்வெட்டு தொழிலாளர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு இந்த மழை காலங்களில் நிவாரண உதவி வழங்க வேண்டும். கனமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதாலும் அலைகள் ஆக்ரோஷத்துடன் பல அடி உயரம் எழும்பி வருவதாலும் கீழமணக்குடி, மேலமணக்குடி, கோவளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. இதேபோன்று தூத்துக்குடியில் வீசி வரும் சூறாவளி காற்றால் ஸ்டேட் பேங்க் பிரதான சாலையில் கார் மீது மரக்கிளை முறிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக காரில் யாரும் இல்லாததால் சேதம் தவிர்க்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.